தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இன்றைக்கி குமட்டிக்கிற தண்டு சூப் வைக்க போகிறோம். நம்ம குமட்டிக்கிற பாருங்களேன், இது முன்னாடியே உங்களுக்கு செல்ல போட்டு காமிச்சிருப்பேன். வயல் குமட்டி, இது வயலில் வரப்பில் உள்ள குமட்டிக்கீரை. இது இந்த குமட்டிக்கீரையில் ரொம்ப கீரையெல்லாம் இருக்காது, அதனால இதை அப்படியே மொத்தமாக அரைஞ்சி போட்டு சூப் வச்சுட்டேன். இதில் ஒரு கட்டு கிடச்சிச்சு, நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வாங்கி அப்படி இங்கே வர தண்டோட வேரோட கட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்து கழுவி சூப் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். தக்காளி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பாருங்கள், இதில் தான் சீவினேன். தக்காளி நீங்கள் வேறு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது. இப்படிலாம் இப்போ சின்ன சின்ன பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் இதெல்லாம் சீவினேன். வெங்காயமும் இதெல்லாம் சீவி பாருங்கள். வெங்காயமும் இதெல்லாம் சீவி வச்சுருக்கேன். இஞ்சியும் இதெல்லாம் சீவி வச்சுருக்கேன். பூண்டு இதெல்லாம் சீவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ஆப்பிள் கட்டிங்களே எல்லாத்தையுமே நான் சீவி எடுத்துக்கிட்டேன். மிக்சி ஜாரில் கூட போட வேண்டியதில்லை. அதுக்கு தேவையான பொருள் பாருங்களேன். பெருஞ்சீரகம் பவுடர் வச்சுருக்கேன், ஜீரக பவுடர் வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், தேவையான உப்பு வச்சுக்கிட்டேன், மிளகுத்தூள் வச்சுக்கிட்டேன், ஜீரக பவுடர் வச்சுக்கிட்டேன், கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இப்போ தான் இது இப்போ செய்வோமே பாருங்கள், இதே பத்திரத்தில் இப்படியே வச்சுருவோமே. இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் ஒன்றா சேர்த்துருவோம் பாருங்கள். இப்படி இதில் எல்லாத்தையும் இது ஒன்று சேர்த்துருவோமே. சேர்த்துட்டு பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தக்காளியும் இதெல்லாம் ஒன்று சேர்த்துருவோம். இப்போ இப்படியே கிண்டி விட்டு, இப்போ பாருங்கள் மேசடுப்பில் செய்ய போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த நம்பரை போட்டுட்டு அடுத்து இந்த நம்பரை போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ இந்த மேசடுப்பு செய்யணும்னா சின்ன பத்திரம் செய்கிறோம், இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பத்திரத்தில் செய்யலாம். இந்த மேசடுப்புலையே கொதிக்கட்டுமே. பாருங்கப்பா, இந்த சூப்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த தண்டெல்லாம் வேகணும். பாருங்கள், சூப்பு கலரை பாருங்கள், தண்டெல்லாம் வேகட்டும். வெந்து சாறு இறங்கினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த சாறு தான் நமக்கு தேவை, தண்டோட சாறு. இப்போ இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு. இது பருப்பு மத்து தான் போட்டு மத்திச்சு விட்றலாம். மத்து இல்லை, அதனால் சும்மா இப்படியே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும். இப்போ நல்லா நம்ம இறக்குறப்ப தான் வந்துருச்சு. வாசமாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ மாற்றிக்கிறோம். இன்றைக்கி பாருப்பா, எங்கள் ஸ்நாக்ஸ் எப்படின்னுட்டு பாவக்காய் சிப்ஸு, கொஞ்சம் பருப்பு, வறுத்த பருப்பு கடையில் வாங்கினது, முறுக்கு கடையில் வாங்கினது, இதான் ஸ்நாக்ஸு. இது சாயந்தரம் 3 மணிக்கு இது மாதிரிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த சூப்பில் ஒரு டம்ளர் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பு நல்லாயிருக்கு. கீரை தண்டு சூப்பு, குமட்டி கீரை தண்டு சூப்பு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை சூப்பு ரொம்ப நல்லது. வெறும் சூப்பாக சாப்பிட பிடிக்காதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த சூப்பு சாப்பிடுங்குது. இந்த சூப்பு சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அருமையான சூப்பு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு, இந்த ரசம் ஊற்றி சாப்பாடு ஊட்டுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. கீரை சேர்த்துக்கிறோம், கீரை தண்டு சேர்த்துக்கிறோம். நார் சத்து இதில் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க. குழந்தைகளுக்கும் செஞ்சு சாப்பாடு ஊட்டி விடுங்க. இந்த ரசம் போட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தமிழ் வணக்கம்.